ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னா பாப்பாவுக்கு ஆஸ்பத்திரி தான் கிளம்பியாச்சு. பாப்பாவை கிளம்பிட்டுருக்கேன் பாருங்க கிளம்பியிருக்கா. நீங்கள் போய் கழட்டிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் எக்ஸ்ரேக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. டேட் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது நான் ஏன் காமிக்கிறேன்னா, சில பேர் கட்டை மாற்றி போடுறீங்க அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறீங்க. அதுக்காண்டி எடுத்துகிட்டு பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஸ்பத்திரியில் எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல தான் ரொம்ப கூட்டம். அது காலையில் விட்டாங்க. ரொம்ப காலையில் போகிறதானா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அது நான் போனது 8:30 அப்படிங்கும்போது எக்ஸ்ரேக்கு எழுதி கொடுத்தாங்க. அப்போது ரொம்ப கூட்டம், ஒரு பாடம் ஆகிட்டோம். குழந்தைய கூட உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. எக்ஸ்ரே எடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல குழந்தைக்கு இப்படி இருக்குங்க அப்படி சொன்னால் கூட விட மாட்டேன்ட்டாங்க. கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய இருந்து எனக்கு என்னென்னா, சீக்கிரம் பார்த்துட்டு ஓடி வந்துடணும். அது இல்லை, இப்போ நம்ம டாக்டர் போயிடுவாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு. இவங்க எப்போ எடுத்து நமக்கு எக்ஸ்ரே எடுக்க விட்டு நம்ம போய் எப்போ டாக்டரை பார்த்து அப்படின்னு தான் ஒரு கடுப்பு. சின்ன பிள்ளைக்கு கூட விட மாட்டேங்காங்களே அப்படின்னு எனக்கு ஒரே கடுப்பாக இருந்தது. என்ன செய்ய, இருந்து தான் ஆகணும் அப்படின்னு லைனில் உட்காந்து போனால் அங்கே ஒரு தடங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, நெஞ்சு படம் எடுக்கிறவங்களுக்கெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலான்னு. அதுவும் எப்படியோ போய் நம்ம போய் டாக்டரை பார்த்தாச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா? வாங்க பார்க்கலாமா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, வருஷாவை பாருங்க. வருஷாக்கிட்டே பார்த்துட்டிங்களா? என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சவங்க நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியாதவங்க புரியலைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் புரியாமல் இருக்காது, புரியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எப்போனே. நீங்களும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. வருஷா மேலே பாசமாக இருக்கிறவங்க. ஃபைனலி பாப்பாவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள். பாய்.